வணக்கம். 2025ல் அல்கோ ட்ரேடிங் செபி எடுத்துட்டு வந்தாங்க. 2026ல் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா, ஒரு அல்கோ ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, நெறைய புரிதல் இல்லாத ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு இன்வெஸ்டார் ட்ரேடர் சைட்ல இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? அல்கோ ட்ரேடிங்னா என்ன? அல்கோ ட்ரேடிங்க்கு மினிமம் எவ்வளோ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம்? 3வது கன்சிஸ்டன்ட்டா அல்கோ ட்ரேடிங் நமக்கு சக்சஸ் குடுக்குமா? இது எப்படி வேலை செய்யுது, எந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணலாம், 2026 செபியோட ரூல் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அல்கோ பண்ணலாமா வேண்டாமா, இதுதான் இந்த வீடியோட மெயின் அப்ஜெக்டிவ். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஜூன் 20 வர சனிக்கிழமை காலையில் என்னோட ட்ரைனிங் செஷன் ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இந்த ட்ரைனிங்கான லிங்க், ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அல்கோ ட்ரேடிங்னா என்ன? நார்மலாக நானாக ஓனாக ட்ரேட் பண்ணும்போது ஒரு சில ட்ரேடிங் செட்டப் நான் கிரியேட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் எந்த இடத்துல பை சிக்னல் வருது, எங்கே செல் சிக்னல் வருது, எந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலாம், என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், என்ன டார்கெட் வைக்கலாம், இதுதான் நம்மளோட செட்டப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம். பட் இதையே நான் ஒரு ரூலாக கிரியேட் பண்ணி அந்த ரூலை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸை புஷ் பண்ணி பை பண்ண வைக்கிறது, செல் பண்ண வைக்கிறது. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம், ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதில் பை சிக்னல் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பை பண்ணும், செல் சிக்னல் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது செல் பண்ணும். ஸோ அப்போ என்னென்னா, நம்ம ஒரு F1ஐயோ இல்லை பை பட்டனையோ கிளிக் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய, செல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையை சிஸ்டம் அதுவாகவே செய்யக்கூடியது தான் இந்த அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் 2 டைப் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று பிளாக் பாக்ஸ் அல்கோ, ஒயிட் பாக்ஸ் அல்கோ. இந்த பிளாக் பாக்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு அல்கோ ட்ரேடிங் இல்லை அல்கோ ஸ்ட்ராட்டஜி பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ரொவைடர், அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நமக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க அதை சீக்ரெட்டாகவே வச்சுப்பாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்டிங் நம்ம பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்டில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சில அவுட்லைன் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின பிளாக் பாக்ஸில். பட் இதுக்கு செபி அப்ரூவல் வாங்கணும், அவங்க செபியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ். ஒயிட் பாக்ஸ் அல்கோ அப்படின்றது என்னன்னா, அந்த அல்கோ ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணி செய்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட் யூஸ் பண்ணி எப்போ இந்த அல்கோ ஸ்ட்ராட்டஜி பை எடுக்கும், எப்போ செல் எடுக்கும், எப்போ பொசிஷனை க்ளோஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன டைமுக்கு அப்புறம் போகும், இன்கேஸ் ஆர்டர் உள்ளே போனதுக்கு அப்புறம் ட்ரேட் ஆகாமல் பெண்டிங்கில் இருந்தால் என்ன செய்யும். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு சினாரியோவில் இந்த அல்கோ ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை ஓப்பனாக கொடுத்துருக்கிறது இந்த ஒயிட் பாக்ஸ் அல்கோ. ஸோ இதில் செபி சைடில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப குறைவு பிளாக் பாக்ஸ் அல்கோவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இதில் என்ன, இந்த அல்கோ ட்ரேடிங்க்கும் நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? அல்கோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. 2வது கிரீடினஸ் இதில் வராது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் 90 ரூபா போகும், மறுபடியும் 95 ரூபா வரும், மறுபடியும் நம்ம வாங்கின ப்ரைஸை தாண்டும். அகெயின் ஒவ்வொரு முறை ப்ரைஸ் சேஞ்சஸ் நடக்கும்போது நம்மளோட மைண்ட் செட் மாறும். ஸோ அப்போ என்னென்னா, இது வந்து ஒரு எமோஷன்ஸை வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை இங்கே இல்லை. ஸோ கிரீடினஸ் கிடையாது, ஃபியர் கிடையாது, எமோஷன்ஸ் இல்லை. ஒன்லி பியூர்லி சாஃப்ட்வேர் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஃபார்முலா பேஸ்டு மிஷின் ட்ரேடிங். ஸோ இதுதான் அல்கோ ட்ரேடிங் சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் அல்கோவோட வளர்ச்சி எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் செபி பொறுத்த வரைக்கும் 2008 தான் இந்த அல்கோவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ். இதுக்கப்புறம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏபிஐ ஆக்சஸ் மூலயமா அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் 2012 2024 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் அல்கோ சிஸ்டம் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. பிளாக் பாக்ஸ் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணி இருக்கும், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் நிறைய வயலேட்டட் கண்டென்ட், அதாவது எப்படின்னா
கேரண்டீட் ரிட்டர்ன், 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா டிரான்ஸ்பரண்டாக இல்லை அப்படின்னாவே இதை என்ன வேணால் சொல்லி செல் பண்ணலான்ற ஸ்டேஜுக்கு இந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து வெண்டர்ஸ் வந்து நிறைய வெளியில் வர ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த பிரச்சனையில தான் செபி வந்து ஒரு கம்ப்ளீட் ரெகுலேஷன்ஸு 2025 எடுத்துகிட்டு வந்த இந்த அல்கோ சர்க்குலர் அண்ட் ஃப்ரேம்வொர்க். இப்போது இதில் இந்த அல்கோ வந்து எப்படி வேலை செய்யுது? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அல்கோ வெண்டார், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம். டிமேட் இல்லை ட்ரேடிங் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு புரோக்கர்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டதுக்கப்புறம் ஒரு அல்கோ வெண்டாரை அப்ரோச் பண்ணி அந்த அல்கோ வெண்டார்ட்ட உங்களுக்கு ஃபேவரட்டான, உங்களோட சாய்ஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெப்ளாய் பண்ணிங்கன்னா, டெப்ளாய் இன் த சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, அது என்ன ஆகும், எப்போ பை பண்ணணும்னு நினைக்கிறதோ அப்போ அந்த சிக்னலை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், நம்மளோட ஸ்டாக் புரோக்கரோட என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த இடத்துல அந்த ஆர்டர் வந்து பஞ்ச் ஆகும். இப்போது இந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஃபஸ்ட்டு மார்க்கெட் டேட்டா ஃபீட் ஆகிருக்கும். ப்ரைஸு, வால்யூம். ஏன்னா மார்க்கெட் டேட்டா இருந்தால் தான் அந்த ப்ரைஸ் எப்போ ரீச் ஆகுதுன்னு அந்த அல்கோ பிளாட்ஃபார்முக்கு தெரியும். அப்போ தான் அது என்ன ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணும். ஸோ அப்போ கம்ப்ளீட் மார்க்கெட், லைவ் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் லைவாக அல்கோ ட்ரேடிங்க்கு ஆக்சஸ் இருக்கணும். ஆர்டர் புக் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதாவது சப்போஸ் அல்கோ மூலயமா ஒரு பை சிக்னல் வந்தது, பை ஆர்டர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகுது, ஆனால் அந்த பை ஆர்டர் ட்ரேட் ஆகாமல் பெண்டிங்கில் நின்றுடுச்சு அப்படின்னா அது அந்த அல்கோ பிளாட்ஃபார்முக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகல, பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்படி பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம் அல்கோ வந்து என்ன பண்ணணும்னா இந்த பெண்டிங் ஆர்டரை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஆர்டர் புக் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், வால்யூம், ப்ரைஸ், இந்த 3 விஷயம் மார்க்கெட் டேட்டா ஃபீடு தான் இந்த 3 விஷயத்தை ஷேர் பண்ணும். ரெண்டாவது ஒரு பிரெயின், அல்கோவோட பிரெயின் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி. எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட டிரான்சாக்ஷன், உங்களோட எம்டிஎம் வந்து அமையும். இல்லை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, RSI 70க்கு மேலே போனால் செல் பண்ணணும், RSI பிலோ 30க்கு கீழே வந்துச்சுன்னா பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எப்போல்லாம் RSI 70க்கு மேலே போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆர்டர், RSI எப்போல்லாம் பிலோ 30க்கு கீழே வருதோ என்ட்ரி ஆர்டர் உள்ளே போகும். இது ஆட்டோமேட் பண்ணும்போது இந்த அல்கோ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ணும். இதில் 3வது விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் டேட்டா ஃபீட், ஸ்ட்ராட்டஜி, அதுதான் பிரெயின். 3வது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கும் அல்கோ மூலயமா நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸு, பெரிய அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். நம்ம கேபிட்டலில் மேனுவலாக நம்ம பண்ணும்போது இருக்கிற ரிஸ்கை இது குறைக்கும். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். மார்ஜின் இருக்கா, ரிஸ்க் அதிகமாக இருக்கா, இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி மூலயமா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஆர்டர் மேனேஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர் ஃபில்டு ஆயிருக்கா இல்லையா, இல்லை பெண்டிங்கில் இருக்கா, பெண்டிங்கில் இருந்தால் ரிமூவ் பண்ணும், ஃபில்லாக இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸிட் ஆர்டரை உள்ளே எடுத்துகிட்டு வரும் எப்போ சிக்னல் மாறும்போது. இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அல்கோ ட்ரேடிங்கில். இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜின்றது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெண்டு புல்லிஷாக இருந்தால் லாங் இல்லை பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும், ட்ரெண்டு பேரிஷாக இருந்தால் ஷார்ட் இல்லை செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த லாங் புல்லிஷ் ஆர் பேரிஷ்ன்றது நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி மூலியமாவோ நம்மளோட செட்டப் மூலியமாவோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணியோ, இல்லை ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி, RSI, MACD, ஸ்டொக்காஸ்டிக், ADX, இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரெண்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த ட்ரெண்டில் வந்து எப்போ ஒரு ட்ரெண்ட்லேருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு மாறும்போது, பேரிஷ்லேருந்து புல்லிஷ் வந்தாலோ, புல்லிஷ்லேருந்து பேரிஷ் வந்தாலோ அந்த ட்ரெண்டு மாறும்போது இந்த இடத்துல என்ட்ரி வந்து அல்கோ வந்து இனிஷியேட் பண்ணும். அடுத்தது மீன் ரிவர்ஷன். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, மார்க்கெட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஏதோ ஒரு கண்டிஷனில் டாப்ல இருந்து ரிவர்சல் ஆகணும். ஸோ அப்படியா எந்த இடத்துல ஆகுன்றத மீன் ரிவர்ஷன், அதாவது இன்க்ரீஸ் ஆகிற மார்க்கெட்டில் போய் ஷார்ட் பண்ணுறது, ஃபால் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் பை பண்ணுறது. ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமானது. பட் இதில் வந்து மீன் ரிவர்ஷன் வந்து கொஞ்சம் நமக்கு இமீடியட்டாக என்ன ஆகுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இறங்கிட்டே வர மார்க்கெட் ஒரு கட்டத்தில் திரும்பணும், இல்லைன்னா மறுபடியும் ப்ரீவியஸில் உடச்சி இறங்கணும்.
ஸோ அது நம்ம கொஞ்சம் குயிக்காகவே அதோட ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். மூணாவது ஸ்ட்ராட்டஜி ஆர்பிட்ரேஜ். ஆர்பிட்ரேஜ்ன்றது என்னன்னா ஒரே ஸ்டாக்கு 2 எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். என்எஸ்லையும் ட்ரேட் ஆகும், பிஎஸ்சிலையும் ட்ரேட் ஆகும். ஒரு எக்ஸ்சேஞ்சில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஒரு எக்ஸ்சேஞ்சில் அதே ஸ்டாக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை இன்னொரு எக்ஸ்சேஞ்சை விட குறைவாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா இந்த ரொம்ப ப்ரைஸ் லோவாக இருக்கிற ஸ்டாக்கை பை பண்ணிட்டு ப்ரைஸ் ஹையராக இருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணுறது. ஸோ இது வந்து ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாப் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் கம்பெனிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதில் என்னன்னா பல ஆர்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இங்கே மார்க்கெட் ட்ரெண்டை இம்பேக்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டியோட ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். இப்போ ரொம்ப முக்கியமானது இந்த செபியோட ரூல் 2026 என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. யூனிக் அல்கோ ஐடி. ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் ஒரு யூனிக் ஐடி கட்டாயம். ஏன்னா ஆட்டோமேட்டட் ஆர்டர் அனுப்ப முடியாது. இந்த யூனிக் ஐடி இல்லைன்னா அல்கோ ஆர்டர்ஸ் வந்து உள்ள போய் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸ்டாட்டிக் ஐபி மேண்டேட்ரி. இதில் நிறைய பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த 2026 ரூல் வரதுக்கு முன்னாடி என்னென்ன நிறைய பிரச்சனை இருந்ததுன்னா, எங்கிருந்து வேணாலும் ஆர்டரை நீங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே எடுத்துகிட்டு வரலான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அது பெரிய அளவுக்கு ஒரு ரிஸ்க்கை ரீட்டைல் ட்ரேடருக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காப்பி ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. காப்பி ட்ரேட் அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டால் அது ஒரு 20 அக்கௌண்ட்டோ 50 அக்கௌண்ட்டோ 100 அக்கௌண்ட்டோ நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்டை வந்து பைண்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டுக்கும் அதே ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அல்கோ ட்ரேடிங்னு சொல்லி நிறைய கம்பெனி செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது நான் ஒரு அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுவேன், அந்த அக்கௌண்ட்டில் விழுற ஆர்டர் மற்ற எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அதில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதே சேம் ஆர்டர் சேம் குவான்டிட்டியோட உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வயலேஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சது. அதனால தான் இந்த ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்றது டைனமிக் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் போதாது, ஸ்டாட்டிக் ஐபி கம்பல்சரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது 2FA ஆத்தென்டிகேஷன். 2FA ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் லாகின் பண்ணும்போது அடிஷனல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னன்னா இந்த 2FA ஆத்தென்டிகேஷன் ஒவ்வொரு நாளும் நம்ம லாகின் செய்யணுன்றதுக்கான ஒரு மேண்டேட்ரியான ஒரு ப்ராசஸ். நீங்கள் அல்கோவை டெப்ளாய் பண்ணிட்டீங்க, ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் ஆகாது. ஸோ என்னைக்கெல்லாம் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி லாகின் மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த 2FA ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கும். அதுதான் உங்கள் அல்கோ ஆர்டர்ஸை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயமும் கூட, 2 டைப் ஆஃப் அல்கோ வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஒரு செகண்டில் 10 ஆர்டர்ஸ்க்குள்ளே போச்சுன்னா அது ஒரு சாதாரண ஏபிஐ யூசர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதே 10 ஆர்டருக்கு மேலே ஒரு செகண்டில் புஷ் ஆகுதுன்னா அது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், அதாவது HFT கேட்டகரியில் வந்துடும். அதுக்கு அடிஷனல் அப்ரூவல் நம்ம ரெகுலேட்டர்கிட்ட வாங்கணும். இப்போ அடுத்த விஷயம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டாக் புரோக்கரே அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன்லேயே அல்கோ ட்ரேடிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ ஒரு சில கிளைண்ட்ஸ், ரீட்டைல் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்கோ ஸ்ட்ராட்டஜியில் அல்கோ பிளாட்ஃபார்மை செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா. அப்படி பண்ணுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, செப்பரேட் வெண்டார் அல்கோ ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா 2 சார்ஜஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 2வது, பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி சார்ஜஸ் அப்ளிகபிள் இருந்தால் அதையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ 2 சார்ஜஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று, நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டாக் புரோக்கரே ப்ரொவைட் பண்ணுற அல்கோ ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷன், நம்ம என்ன ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு மொபைல் ஆப் வச்சுருக்கோமோ அதுலேயே நமக்கு இந்த அல்கோ ஸ்ட்ராட்டஜி அல்கோவோட ஃபெசிலிட்டியும் நமக்கு வந்துடும். ஸோ அதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டாக் புரோக்கரே அல்கோ ப்ரொவைட் பண்ணும்போது சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கிளைண்ட் சேஃப்டி வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது புரோக்கரேஜுக்காக டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கவனிக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சேஃபாகவே கிளைண்ட்ஸுக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸை வந்து ஆர்டர் ஃப்ளோவை இல்லை ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட், ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி தான் ஒரு சேஃப் சைடில் அல்கோ வந்து புரோக்கரே இஷ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதே நீங்கள் ப்ரைவேட் வெண்டர் தனியாக அல்கோ ப்ரொவைடர்கிட்ட போகும்போது நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஷூட் ஆகும், நம்மளோட ரிஸ்க் ரிவார்டுக்கு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு ஃபேவரான ஸ்ட்ராட்டஜி என்ன, இதை நம்ம சாய்ஸை கொடுத்து மேபி நான் ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னன்னா தனியாக வெண்டார்ட்ட போகும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுக்கலாம். எல்லா சிக்னலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு இல்லை எனக்கு கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். ஆனால் புரோக்கரே அவங்களோட மொபைல் ஆப்லேயே கொடுக்கக்கூடிய அல்கோ ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் மோஸ்ட்லி வர வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம ஓனாக கஸ்டமைஸ் பண்ணுறது பண்ண முடியும். பட் ஆனால் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணணும். அது ஒன்று உங்கள் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்டாக் புரோக்கர்கிட்ட இருக்கிற அந்த அல்கோ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது அந்த மேபி அந்த ஸ்டாக் புரோக்கர் அந்த ஃபெசிலிட்டி வச்சுருந்தா நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். சார்ஜஸ் நார்மலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்கோ ட்ரேடிங்க்கு அல்கோ ப்ரொவைடருக்கான சார்ஜஸ் தனி. நீங்கள் செப்பரேட்டாக அல்கோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது நான் புரோக்கர்கிட்ட இருந்தே நான் போகிறேன் அப்படின்னா புரோக்கர் வந்து மோஸ்ட்லி இப்போ ஸ்டாக் புரோக்கர் அவங்க மொபைல் ஆப்லேயே வச்சிருக்கிற அல்கோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இப்போதைக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு சில எக்ஸம்ஷன் ஸ்ட்ராட்டஜியோ ஒரு சில விஷயங்களை தவிர்த்து. ஸோ இப்போது இதில் நான் காமனாக எடுக்கும்போது புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா நம்ம மேனுவலாக ஆர்டர் போட்டாலும் அல்கோ மூலயமா ஆர்டர் விழுந்தாலும் புரோக்கரேஜ் சார்ஜஸ் வரும். எக்ஸ்சேஞ்ச் அதர் ஸ்டாச்சுட்ரி சார்ஜஸ், கவர்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எஸ்டிடி, ஜிஎஸ்டி, புரோக்கரேஜோட எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், செபி சார்ஜஸ், இது எல்லாமே நான் சொல்லலாம். இந்த சார்ஜஸில் நம்ம ரொம்ப முக்கியமான இல்லை அதிகமாக அதாவது ஃபிக்ஸடாக இல்லாத ஒரு சார்ஜஸ் என்ன அப்படின்னா ஸ்லிப்பேஜஸ். ஏன் ஃபிக்ஸடாக இல்லை அப்படின்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பொறுத்து, வாலட்டைலை பொறுத்து, மொமெண்டம் பொறுத்து ஸ்லிப்பேஜஸ் குறையவும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாகவும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 100 ரூபாய் ப்ரைஸ் வரும்போது ஒரு பை சிக்னல் ஜென்ரேட் ஆகுது, இல்லை ஒரு என்ட்ரி சிக்னல் ஜென்ரேட் ஆகுது. அந்த என்ட்ரி ஆர்டர் அல்கோலேருந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மொபைல் ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது மேபி ப்ரைஸ் வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் போகிற ஆர்டர் மார்க்கெட் ஆர்டராக ஆல்மோஸ்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஆர்டராக போகும்போது இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்லையோ இல்லை ஈவன் நீங்கள் ஸ்டாக்கோட இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கை விட இண்டெக்ஸ் ஆப்ஷனோ இல்லை அதர் ஸ்டாக் ஆப்ஷனோ மேபி லிக்விடிட்டி குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 100 ரூபாயில் பையர் இருக்காங்க, 100 ரூபா 50 காசு செல்லர், இல்லை 101 ரூபா செல்லர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 ரூபி தான் நமக்கு ஸ்லிப்பேஜஸ். ஏன்னா மார்க்கெட் ஆர்டர் போகும்போது 100 ரூபாயில் இருக்கும்போது சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கும், ஆனால் என்ட்ரி உள்ளே போகும்போது 101 ரூபாயில் பை பண்ணியிருக்கும். ஸோ அப்போ அந்த 1 ரூபி வந்து ஸ்லிப்பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மார்க்கெட் இம்பேக்ட். ஸோ அப்போ என்னன்னா இது எல்லாமே நமக்கான ஒரு காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல தான் இம்பேக்ட் வரும். ஸோ இதில் ஒரு பிகினர் எப்படி இந்த அல்கோவை ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஐடியாவை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து நீங்கள் கோடிங் வந்து போடலாம். இல்லைன்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு அல்கோ ப்ரொவைடர்கிட்ட அவங்க கிட்ட இருந்து அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் வந்து வீடியோ அவங்களோட அல்கோ ப்ரொவைடரோட வீடியோவோ இல்லை கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமாவும் நீங்கள் பண்ண முடியும். இல்லை இன்னொரு விஷயம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். பேப்பர் ட்ரேடிங் செய்யணும். பேக் டெஸ்டிங்க்கு அடுத்தது பேப்பர் ட்ரேடிங். பேப்பர் ட்ரேடிங் அப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷனுக்குள்ளே போகிறத விட ஈக்விட்டி ஸ்டாக்கில் 1 ஷேர் 2 ஷேர்னு ஒரு ஸ்மால் குவான்டிட்டி வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ரொம்ப ஸ்மால் கேபிட்டல் வச்சு லைவ் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நீங்கள் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ இந்த அல்கோ ட்ரேடிங்கில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவராக ஆப்டிமைஸ் பண்ணுறது, நிறைய கண்டிஷன்ஸை போட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸை அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆப்டிமைசேஷன் சொல்லலாம். ராங் பேக் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் பக்ஸு. இல்லை நான் பிகினிங்லேயே சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா சாஃப்ட்வேர், அதாவது புரோக்கரோட சாஃப்ட்வேர் செப்பரேட் சர்வர், அல்கோ ப்ரொவைடர் செப்பரேட் சர்வர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா இன்கேஸ் ஒரு நாள் சடனாக அல்கோ ப்ரொவைடரோட சர்வர் ஒர்க் ஆகலைன்னா ஆர்டர் புஷ் ஆகாது. என்ட்ரி ஆர்டர் உள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ஆனால் எக்ஸிட் ஆர்டர், அதாவது க்ளோஸ் பண்ணுற போர்ஷனோட ஆர்டர் போகிற டைமில் மேபி
அல்கோ சர்வர் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சு, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா அந்த டைமில் பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்நெட் ஃபெயிலியர், நம்மளோட இன்டர்நெட் ஃபெயிலியரோ இல்லை கனெக்டிவிட்டி இஷ்யூஸு அல்கோ வெண்டார்ட்டையோ இல்லை ஸ்டாக் புரோக்கர்ட்டையோ வந்தால், அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்தால் அதுலேயும் நமக்கு ரிஸ்க் அதிகமாக சான்சஸ் இருக்குது. லிக்விடிட்டி ரிஸ்க், ஸ்லிப்பேஜஸ் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ரிஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போது அல்கோ ட்ரேடிங் இது ஒரு மேஜிக் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை, இது ஒரு டூல். ரெண்டாவது, இதில் சரியான ஸ்ட்ராட்டஜி, சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், செபியோட கம்ப்ளைண்ட்ஸ், இதை மூணுத்தையும் சரியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது மேபி இது உங்களோட செட்டப், உங்களோட ட்ரேடிங் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.